5.5 வரலும் நார்மல், ஒன்றுமே கிடையாது. 5.6 to 6.4 வந்து ப்ரீ டயபெட்டிக், டயபெட்டிக்னு சொல்ல மாட்டோம். 6.5க்கு மேலே போனால் டயபெட்டிக்கு, ஸோ நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். பட் 6.5 டயக்னாஸ்டிக் இது இருந்தால் கூட ஒரு நீரிழிவு நோய் இருக்கிறவர் 7 வரலும் வச்சுட்டா போதும். அந்த 7% வரலும் இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. 7க்கு மேலே எவ்வளோ போதோ அவ்வளோ ரிஸ்க் ஜாஸ்தியாகுது. 8, 9, 10னா ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஏறும்போது ஒரு 25% சான்ஸ் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆனால் அதில் கூட இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. எல்லாருக்குமே 7ன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. சப்போஸ் இப்போ ஒரு 80 வயசு தாத்தா வராரு, ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ புதுசாக சுகர் கூட கண்டுபிடிச்சிருக்கு, அவருக்கு 9 இருக்குது. இல்லை நீங்கள் 6.5க்கு கொண்டு வரணும்னு சொன்னால் லோ சுகர் ஏதாவது வந்துடுச்சுன்னா அவருக்கு அதுலேயே ஹார்ட் அட்டாக் ஏதாவது வரலாம். அதனால் அவருக்கு இல்லைங்க நீங்கள் ஒரு 7.5, 8 இருந்தால் கூட பரவாயில்லைங்க உங்கள் ஏஜுக்குன்னு சொல்லிவிடும். இதே வந்து ஒரு 30 வயசு இளைஞர் ஒருத்தர் வர்றாரு, அவர் இப்போவே 7, 7.5 வச்சா அப்புறம் அவர் லைஃப்பில் கண்ட்ரோலே வராது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அதில் ரிஸ்க் ஒன்றும் கிடையாது, லோ சுகர் வர்ற ரிஸ்க்கோ. ஸோ அதனால் இண்டிவிஜுவலைஸ் பண்ணிவிட்டு, இப்போது சோஷியல் மீடியாலாம் வருது 8 தான் இப்போ நார்மல், 9 தான் நார்மல், ஃபார்மா கம்பெனியெல்லாம் சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. 30 வருஷமாக அதே தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். 7% தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை பார்த்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ரொம்ப லோவாக கொண்டாந்து அவருக்கு லோ சுகர் வரும்ன்றதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொரோனாவுக்கு பிறகு சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அந்த தடுப்பூசி ஏதாவது காரணமா? இல்லைன்னு இப்போ தான் ஒரு ரிசர்ச்சில் முந்தானேத்து பப்ளிஷ் ஆகிருக்கு, ஐசிஎம்ஆரில் இருந்தும். இதுவும் ஹார்ட்டுக்கும் சுகருக்கும் அந்த தடுப்பூசினால் கிடையாது. ஆனால் கோவிட்னாலேயே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பேங்க்ரியாஸை போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த டைமில் வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் போகாமல் வீட்டிலலாம் உட்காந்து உடல் பருமன் அதிகமாகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பயத்தினாலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கோவிட்னால கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அது வேக்சினேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் கோவிட் வந்துட்டு வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு கூட கூடியிருக்கு.